Hello friends, good morning everyone. So வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். MCX மார்க்கெட். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பையிங் சைடு க்ளோசிங் தான். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.15% வந்து ஒரு பையிங் சைடு க்ளோசிங். ஒரு மிட் நைட் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.46% வரைக்கும் ஒரு அப் சைடில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸ் ஆயில் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். $63.67. ஸோ அந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் பையிங், இல்லைன்னா அகைன் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் ஆயில் $1.46 வந்து ஒரு பை சைடு போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 நேற்று ஹை வந்து ஒரே நிமிஷம்ங்க. ஆமாம், நேற்று ஹை வந்து 5374. ஸோ அதையும் பிரேக் அவுட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட் எடுத்தது அப்படின்னா, அதாவது ஒரு கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக அடுத்த டார்கெட் வந்து 5414 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5414 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் கேப் அப் ஆகிற மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த இடம் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். ஸோ நேற்று ஈவினிங் வீடியோலேயே இந்த சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5289 இருந்து 5354 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கேப் அப் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேப் அப் விழுந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் கேப் அப்பே இந்த 5410 405 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மார்னிங்கில் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ கேப் அப்புங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப பக்கத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் 5374 தான் நேற்று ஹை, 5380-85 நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே வரத்துக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல தான் ஓப்பனே ஆக போகுது, 5410 414 அந்த மாதிரி தான் ஓப்பனே ஆக போகுதுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் பாசிபிள். அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு பையிங் போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 290 வரைக்குமே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் நேச்சுரல் கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் டே வச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஹையா இன்னும் பிரேக் அவுட் பண்ணல, கிட்டத்தட்ட -$0.02 தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது, எப்படி இருந்தாலும் அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்துடும். ஸோ அதாவது 292 பிரேக் அவுட் பண்ணா ஸோ 298 300 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து நேற்று ஒரு அகைன் வந்து ஒரு நல்ல ஹை தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த சேனல் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் கிட்டத்தட்ட 3026 3437 வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து 3437 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் இருக்கு. ஸோ கோல்டு இதுக்கப்புறம் ஒரு கம்மிங் டேஸ்ல ஒரு 1 வீக்ல தொடர்ந்து வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் போயிட்டு இருக்கு. 861.75 வந்தா ஸோ மறுபடியுமே செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து காப்பர்ல வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எய்ம் பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் தான் எய்ம் பண்ண முடியும். ஏன்னா 861ங்கிறது அகைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் தெரியும். கிட்டத்தட்ட $63.67 இருந்து ஒரு $0.67 வரைக்கும் இப்போ இறங்கி இருக்கு. ஸோ கேப்பை விழுந்தா கூட ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.